வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற ஜோதிட நிகழ்ச்சியில் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நாள், நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:59 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 8:31 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:20 வரை மக நட்சத்திரம். அதன் பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:31 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 9:25 வரை பாலவக்கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 11:20 வரை சித்த யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:20 வரை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திர அன்பர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக ரொட்டீன் ஒர்க் ஆஃப் லைஃப் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அத்தனையும் அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ பாதிப்போ வராதுங்க. அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய வியாபாரம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களை எதிர்த்த வியாபாரி தலை தெறிக்க ஓடும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. உங்கள் மீது அவதூறு செய்த சிலர் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அதிமுக்கியமான நன்மை தரும் நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில்
கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா பேங்க் பேலன்ஸு குறையாது. அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இலக்கங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் நடுநிலைமையான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னும் பெருசாக வளர்ச்சியும் இல்லை, தேய்மானமும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுய தேவைகளை இன்னைக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சுப்பீங்க. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவினங்கள் காத்திருக்கு. அதனால அனாவசியமான செலவை இன்னைக்கு நீங்க தவிர்க்கிறது நல்லது. செலவை கட்டுப்படுத்தணும்னா நீங்க வருவாயை பதனப்படுத்தணும். இன்றைய நாள் உங்களுக்கு வருமானம் உண்டு, ஆனால் அதை விட தாண்டி செலவினம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்பீடு கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்சிலேட்டர்னு சொல்கிறோம்ல, அது ரிஷபராசி அன்பர்களின் கையில் தான் இருக்குது. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய யுக்திகள் உங்களுக்கு தோணும். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதில் செஞ்சால் லாபம் வருமா, இல்லை இதில் செஞ்சால் இந்த செலவு குறையுமா, அப்படிங்கிற மனசு போட்டு குழம்பிக்கிட்டே இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதம் என்பதை நீங்கள் விட்டுடணும். நீங்கள் யார்கிட்டையும் வாதமும் செய்யக்கூடாது, விவாதமும் செய்யக்கூடாது. அது ரெண்டையும் தவிர்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நிலைமை இன்று ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல மாற்றம் தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு செயல் செய்கிறீங்க. அந்த செயலால் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்றோ செய்தப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு பூர்வீக சொத்து வாங்கி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி அனுபவிக்கிறோம்ல, அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய முயற்சி பின்னாளில் உங்கள் பேரன் அல்லது பேத்தி அவங்களுக்கெல்லாம் உபயோகப்படுற அளவுக்கு இன்றைக்கி இருக்குங்கிறது தான் இந்த டாபிக் உங்களுக்கு சொல்கிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிரும் நீலங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான செய்திகளும் அனுகூலமான செயல்களும் காத்திருக்கு உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் உங்கள் வீட்டுக்காரவங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு புரியறதுக்கு கணவன் மனைவி புரிதல் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய செயல் கருதி உங்களுடைய கணவன் அல்லது கணவனுக்கு தக்க மனைவி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பாராட்டிக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் செஞ்சதுனால தான் 2 பேரும் மாறி மாறி, ஆமாங்க, கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு கடகராசி அன்பர்கள் இன்றைய கொஞ்சம் சந்தோஷத்தில் இன்னைக்கு இருப்பாங்க கடகராசி அன்பர்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வயது அதிகம் உள்ள நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன்படி நடந்தீங்கன்னா லாபமும் இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி நிச்சயங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, சிறு சிறு தடங்கள், பிரச்சனை மேல் பிரச்சனை, இந்த வேலை ஆரம்பத்திலிருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி கிடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படும்.
அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக அதி உன்னதமான வெற்றி கிடைக்கக்கூடிய சூப்பரான நாளுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இன்னைக்கு நாள் சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடை விலகக்கூடிய நாளாகவும் வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் மனநலம் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோன்னு இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய நாளாக இருக்கும். மனது ஒரு விதத்திலே சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தாய் தந்தை வரவு இருக்கிறதுக்கும் சாத்தியம் உண்டுங்க. உங்கள் குடும்பத்துக்கு தாய் தந்தை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முக்கியமானவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இனம் தெரியாத ஒரு கவலை அல்லது பயம் இது வாட்டி வதைக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம், நீங்க சிவாலயத்துக்கு சென்றீங்கன்னாவே அங்க துர்க்கை அம்மன் இருக்கும். அதை போய் ஒரு சுற்று அல்லது 3 சுற்று சுற்றி எனக்கு தைரியத்தை கொடு, நான் உன் அடிமைதானே, என் மனக்குழப்பத்தை நீக்கு, அவ்வளவுதான். நீங்க பாட்டு ஒரு ரொட்டீன் வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க போய் துர்க்கை அம்மனுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம்னு செய்ய சொல்லல. செலவு கிடையாது. நம்மளுடைய பரிகாரம்லாம் செலவு இருக்காது, மெனக்கெடு தான். அதை மட்டும் செய்யுங்க போதும். தைரியத்தை கொடுப்பா துர்க்கை அம்மன். இன்றைய நாள் அந்த பய உணர்வுலாம் உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கவலைகள்லாம் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் வருத்தங்கள் மன வருத்தங்கள்லாம் போயிடும். சரிங்களா? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிலே ஒரு குழப்ப நிலை, மந்த நிலை, வியாபாரத்தில் சிறு மந்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது உங்களுடைய முயற்சியினால் அங்கே சிவனே உங்கள் முயற்சி பலனளிப்பதால் மந்த நிலை மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விருட்சிக ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் மந்த நிலை மாறக்கூடிய நாளாக புதிய திட்டங்கள் நீங்கள் அறிவிச்சு, அதாவது புதிய ஆஃபர்லாம் நீங்கள் அந்த அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய கை ஓங்குகிறது. வியாபாரத்தில் லாபம் தரக்கூடிய நாளாக விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். ஆக இன்றைய நாள் வருவாய் உண்டு விருட்சிக ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவங்களை எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகுங்க. தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் பட்டதை கொஞ்சம் அப்பப்போ மறந்துடுவீங்க. ஆமாம், இன்னைக்கு மறதி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் கைபேசி, ஹெல்மெட், வண்டி டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட சமயத்தில் அங்கங்கே வச்சுட்டு வர்றதுக்கான சூழல் ஏற்படும். முடிந்தவரை யாரிடமும் அதிகம் பேசாமல் செல்லும் விஷயத்தில், செல்லக்கூடிய காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருங்க. அதிகமாக இன்றைக்கி ஓரம் சாரம் பார்க்காதீங்க. பிராக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா, கவனத்தை சிதற விடாமல் இருந்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாளும் நல்ல நாளாக நீங்கள் மாற்றலாம். அதை உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மறதியை போக்க நீங்கள் அக்கம் பக்கம் பார்க்காம செயல்படுறது தான் உகந்த வழி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 7. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு, ஆனால் ஆதாயத்தோடு அலைச்சல் என்று. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கட்டுக்குள் பார்த்துக்குங்க. கும்பராசி, மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பணிவு தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்தவங்களை மதிக்க கற்றுக்கணும். மதித்தாதான் நீங்கள் உயர முடியும். சரியா? இன்றைய நாளில் அலுவலக பணியில் மேலதிகாரிகளை இன்னைக்கு நீங்கள் மதிக்கணும். மதித்தாதான் உங்களுக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷம்தான் உங்களுக்கு அங்கே தக்க வைக்க முடியும் வேலையை. அதனால் முடிந்தவரை மேலதிகாரியின் ஆசையை அவர்களுக்கு நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா தான் நல்லது. அவ்வளோதான், சுருக்கமாக சொல்லலாம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிலை வெளிர் பச்சைங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீ விவேகமான செயல்பாடுகள் செய்வீங்க. அதனால் நன்மை வந்து சேருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு, ஆதாயமும் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், ஆனாலும் கட்டுக்குள் வரும். கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்யும் தொழிலில் ஈடுபாடு அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவனம் கவனம் கவனம். ஆமாங்க, இன்றைய நாள் எச்சரிக்கை மிகுந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் மீனராசி அன்பர்கள் பயணத்திலே ரொம்ப ரொம்ப அதீத கவனம் வேணும். எதுக்க வர்றவங்களுக்கும் பாதை நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுக்கும் நீங்கள் தான் பார்க்கணும். ஆக வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை, நிதானம் இதெல்லாம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரிப்பும் பொறுமையும் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சிறு விரயம் காத்திருக்கு. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருளும் துணையும் இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.